என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு தெய்வீக வார்த்தைகளுடைய சத்தியத்தை நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் எத்தனையோ காரியங்களை அறிந்து கொள்ள இந்த உலகத்திலே முற்படுகிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆழமான ஜீவியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று நான் ஆராய்ச்சி செய்வேன், அவருடைய மகிமையை நான் ஆராய்ந்து பார்ப்பேன் என்று அவர் ஆராய்ந்து பார்க்க விரும்பினபடியினாலே வேதத்திலே தாவீதை எந்த இடத்திலும் தேவனீர் விட்டு கொடுக்காதபடிக்கு தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நீர் தலையிட்டு தேவன் நீர் கிரியை செய்யும்படியாய் தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே கிருபையும் தயவையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலை நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் வாசித்த இந்த பகுதியிலிருந்து எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் படிப்பித்துக் கொள்ள வேண்டிய காரியத்தை போதிப்பீராக. அதனாலே எங்களுக்கு ஜீவனும் நன்மையும் சமாதானமும் உண்டாகத்தக்கதாய் நீர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கடந்த நாட்களிலே உங்களுக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஜூன் மாதம் முழுவதுமாய் ஜூலை மாதம் முழுவதுமாய் நான் எடுத்தேன். பெந்தேகோஸ்தே நாள் என்றால் என்ன என்பதற்கு ஒரு 4 தலைப்புகளை நாம் எடுத்து அதில் பெந்தேகோஸ்தே என்றால் அது என்ன அனுபவத்தை பற்றி நமக்கு பேசுகிறது, பெந்தேகோஸ்தே நாளினுடைய கொண்டாட்டம் என்பது பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு அது எந்த அனுபவத்தை அனுகூலமாக்கி கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் கவனித்தோம், அதை முடித்தோம். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றினதான காரியத்தை இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிகமாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாமை பற்றியும் ஈசாக்கை பற்றியும் தாவீதை பற்றியும் மோசேயை பற்றியும் இவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரிகளை பற்றி நாம் அதிகமாய் கவனித்தாலும் நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒருவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்கு சித்தமானால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த நாளிலிருந்து இந்த தலைப்பை அடிப்படையாய் வைத்து நாம் வேத சத்தியங்களை நாம் கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் பெந்தேகோஸ்தே நாளை பற்றி நான் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சொன்னேன், முதலிலே வந்த சபை எது என்று சொன்னால் பெந்தேகோஸ்தே சபை தான் முதலாவது வந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதலுக்கு பின்பு 50வது நாளிலே முதலிலே துவங்கப்பட்ட ஒரு சபை என்பது பெந்தேகோஸ்தே சபை. அதற்கு பின்பு தான் உங்களுக்கு ரோமன் கேத்தலிசம் என்பது ஆர்சி சபை என்று சொல்வது 300வது வருஷங்களிலே வந்தது. அதற்கு பின்பு உங்களுக்கு மெத்தடிஸ்ட், லுத்தரன் என்று ஒவ்வொரு சபைகளை பற்றி நான் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன். இவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் தான் முதலாவது வந்தேன் என்று சொல்வதை பார்க்கிலும் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் ஒரு உன்னத அனுபவம் எனக்கு இருக்கிறது என்பது சொல்வது தான் பெந்தேகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வீட்டிலே முதலாவது பிறந்தவர்களை பற்றி நிறைய பேர் குறைய மனதில் வைத்துக் கொள்வார்கள். முதல்ல பிறந்திருக்கான், ஒரு பொறுப்பில்லாமல் வளரான் இந்த பையன், முதல்ல வீட்டில் முதல் பிள்ளை இது பொறுப்பில்லாமல் இருக்குது அப்படின்ற பொறுப்பில்லாத என்னென்ன முதல் தான், வளர்ச்சியிலேயே முதல் தான், வயசும் அதிகமாக இருக்கிறது முதல்ல தான். ஆனாலும் அதற்கு ஏற்ற வளர்ச்சியை நாம் எதிர்பார்ப்பதை போல நான் சொல்லுகிறேன், ஆதியிலே ஆரம்பித்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது இன்றைக்கு மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் பின்தங்கி போனதாய் மாறுவதற்கு காரணம் என்னவென்றால் ஆதியிலே நம்முடைய ஆரம்பம் என்ன என்று தெரியாததினால்தான். அதே போல சொல்லுகிறேன், இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிற பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலும் செய்திகளிலும் கிறிஸ்தவர்களை பற்றின மிக மோசமான செய்திகள் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால்
அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே, கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்திலே பெயர் வைத்துக் கொள்வதும், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதிலும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே ஒழிய அவர்கள் பின்பற்றுகிற இயேசு யார் என்பதை அறியாமல் இருக்கிறதுனாலே தான் இந்த பிரச்சனை வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே நான் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும், 2வது வாரத்தை தவிர்த்து ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சில காரியங்களை வேதத்திலிருந்து நமக்கு பிரயோஜனப்படுவதற்கு ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். நீங்கள் மனிதர்களை அல்ல, ஒரு ஸ்தாபனத்தை அல்ல, ஒரு போதகரை அல்ல, இவைகளை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்ததற்கு காரணம் அவைகள் ஒரு ஒழுங்கை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் நீங்களும் நானும் பின்பற்றுவது யாரை என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? நாம் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் எதை சொல்ல போகிறார் என்பதை ஆவலாய் கவனிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோமே ஒழிய வேற எந்த காரணத்திற்காகவும் நாம் இங்கே வரவில்லை. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சபையை கட்டும்படி உதவி செய்தார். தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார், சபையை கட்டியிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இதை பார்க்கிலும் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள், எவ்வளவு பெரிய ஜனங்கள் நமக்கு வந்தாலும் ஒரே ஒரு காரியம் தான் நம்முடைய நோக்கம். நான் இயேசுவை அறிய வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மாத்திரம் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோமே ஒழிய வேற எந்த காரியத்தையும் அறிந்து கொள்ள, நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முற்பட்டால் இயேசு உங்களை அறிவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசித்து பாருங்க. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகளை என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு நான் அவைகளை என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனை பின்பற்றும்படியாக தான் தேவன் இந்த ஆலயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகையினாலே இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற ஒரு அறிதலை இந்த நாளிலிருந்து நாம் கவனிக்கத்தக்கதாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயர் இடுவாயாக. நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் தமிழ் வேதாகமத்திலே ஏறக்குறைய 936 முறை இயேசு என்ற ஒரு பெயர், வேதத்திலே அதிகமாய் சொல்லப்பட்ட ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் இயேசு என்ற ஒரு பெயர் தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும் பொழுது யாவே, யெகோவா என்ற ஒரு வார்த்தை 1000ற்கு மேலாய் வருகிறது. தேவனுடைய நாமங்கள் என்று சொல்லப்படுகிறது, அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயராய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பெயர் தமிழ் வேதாகமத்தின்படியாக 936 முறை வருகிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசித்தீங்க அப்படின்னா 983 முறை உங்களுக்கு வேதாகமத்திலே வருகின்றது. நீங்கள் NIV என்று சொல்லப்படுகிற நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற வேதாகமத்திலே வாசிப்பீர்களானால் 1273 முறை இயேசு என்ற ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக வேதத்திலே மையமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இயேசுவை என்று வருகிறது. குமாரனை அறிகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக தான் நாம் இந்த காலை நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படியாக யெகோவா, யோசுவா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்ற ஒரு பெயர், இந்த 3 பெயர்களுடைய உள் அர்த்தங்களும் ஒரே ஒரு காரியத்தை சார்ந்துதான் வருகிறது. நீங்கள் யெகோவா யாவே என்று சொன்னால் எக்ஸிஸ்டிங், இருக்கிறவர் என்று அதற்கு அர்த்தம். நீங்கள் யோசுவா என்ற ஒரு வார்த்தை வரும் பொழுது தேவன் ரட்சகர் என்று வருகிறது, ரட்சகர் என்று. இதே யோசுவா கிரேக்க பதத்திலே வரும் பொழுது இயேசு என்று மாறுகிறது. இயேசு என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். நீங்கள் யெகோவா, இயேசு என்ற நாமங்களை இணைத்து நீங்கள் சொல்லுவீர்களானால் ரட்சிக்கிறவர் இருக்கிறார் என்பதை அர்த்தமாய் கொள்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு, இந்த உலகத்திற்கு வருவதற்கு, ஒரு மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வருவதற்கு தன்னை இயேசு என்று சொன்ன ஒரு பெயரிலே அவர் அடையாளப்படுத்தி கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்றைக்கு காலையிலே நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரதானமாக முதலாவதாக ஒரு 3 காரியங்களை அடிப்படையாய் ஆண்டவர் என்னுடைய மனதிற்கு கொண்டு வந்தார். முதலாவதாக
நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், அல்லது இப்படி சொல்லுகிறேனே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பிறந்ததற்கான வம்ச வரலாறை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீனியாலஜி. இரண்டாவதாக நம்முடைய இயேசு யார் என்று சொன்னால், விண்ணகத்தினுடைய வழிமுறையை உடையவர். விண்ணகத்தினுடைய வழிமுறையை உடையவர். நான் அதை உங்களுக்கு பின்பாக நான் விளக்குகிறேன். ஜெனட்டிக். மூன்றாவதாக இந்த இயேசு யார் என்று சொன்னால், வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஜென்யூனிட்டி. நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், வம்ச வரலாறை உடையவர். ஜீனியாலஜி. விண்ணகத்தினுடைய பரலோகத்தினுடைய வழிமுறைகளை பெற்றவர். ஜெனட்டிக். வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஜென்யூனிட்டி. இன்றைக்கி நாம் முதலாவது ஒரு பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லலாமே. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால், யார் என்றால், இந்த உலகத்திலே தேவன் மனிதனாய் பிறந்தார் என்பதற்கு அத்தாட்சியாக இந்த வழிமுறையில் தான் அவர் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆதாமிலிருந்து எடுத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஏறக்குறைய 60 தலைமுறைகள் சொல்லப்படுகிறது. 60 தலைமுறைகள் வேதத்தின்படியாக. 60 தலைமுறையில் நான் சொல்லுகிறேனே, முதலாவது தலைமுறை ஆதாம். ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை நோவா. நோவாவிலிருந்து 10வது தலைமுறை உங்களுக்கு ஆபிரகாம். ஆபிரகாமிலிருந்து 10வது தலைமுறை போவாஸ். அதை இப்படி சொல்லுகிறேனே, ஆதாம் 1வது தலைமுறை, நோவா 10வது தலைமுறை, ஆபிரகாம் 20வது தலைமுறை, போவாஸ் 30வது தலைமுறை. உசியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குங்களா? தேவ ஆலயத்திற்குள்ளே போக வேணான்னு சொன்னால் கேட்காம உள்ளே போன ஒரு யூத ராஜா. இந்த உசியா ராஜா இந்த வம்சத்தினுடைய 40வது தலைமுறை அவர். நீங்கள் 40லிருந்து செருபாபேல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டக்குன்னு சொல்லுங்கள். செருபாபேல்னா யார்? தேவனுடைய ஆலயத்தை கட்டினவர். சரிங்களா? செருபாபேலின் மூலமாக நான் அஸ்திபாரம் போட்டேன், அவனுடைய கையினாலே அதை நான் முடிப்பேன் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அந்த செருபாபேல் 49வது தலைமுறை. இந்த 49வது தலைமுறையிலிருந்து 59வது தலைமுறை யார் அப்படின்னு சொன்னால் யோசேப்பு. 60வது இயேசு கிறிஸ்து. அப்படியானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால், ஏதோ உலகத்திலே சொல்லப்படுகிற ஒரு கட்டுக்கதையினாலே யாரோ ஒருவர் எழுதி வைத்துவிட்டு இப்படி ஒருவர் இருந்தாராம், இப்படி ஒருவர் வாழ்ந்தாராம், இப்படி அவர் இருந்து நல்ல காரியங்களை செய்தாராம், அவர்தான் கடவுள் என்று தன்னை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டார் என்று சொல்லுகிற ஏதோ ஒருவர் சொல்லிவிட்டு போன கதை அல்ல, சரித்திரமே சொன்ன ஒரு கதை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் வாழ்ந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரித்திரமே 2ஆய் பிளப்பதற்கு காரணம் இயேசுதான். இங்கிலீஷில் அதற்கு ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தையை 2ஆக பிரிங்களேன். ஹிஸ் ஸ்டோரி அப்படின்னு வரும், ஹிஸ் ஸ்டோரி அப்படின்னு வரும். ஹிஸ் ஸ்டோரி அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அவருடைய வாழ்க்கை. எவருடைய வாழ்க்கை? நீங்களும் நானும் அறியாததை உலகம் நமக்கு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது. யாருடைய வாழ்க்கை உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னால், இந்த சரித்திரத்தை 2ஆய் பிளந்தவர், கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பின்பாக என்று சரித்திரத்தை 2ஆய் பிளந்த அவர் யார் என்பதற்காக தான் ஹிஸ்டரி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகமே அவரை சார்ந்து வருகிறது. இங்கிலீஷில் அதற்கு பிசி என்று சொன்னால் பிஃபோர் கிரைஸ்ட் என்று சொல்லுவார்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிசின்னு வரும், ஏடின்னு வரும். பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், ஏடினா ஏடி என்று சொன்னால் கிரேக்க பதத்தில் ஆனடாமி அப்படின்னு அர்த்தம். ஆனடாமி. ஆனடாமி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவருடைய நாள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். எவருடைய நாள்? எவருடைய நாள்? அவருடைய நாள். இயேசுவினுடைய. இது இயேசுனுடைய நாள்ன்றது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திற்கு பின்பு தான் வருஷங்கள் 2ஆய் பிளந்து இயேசுக்கு முன்னு இயேசுவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு வந்தது. இப்போ நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டம் 2025 அப்படின்னா இந்த 2025 எப்படி வந்தது? இயேசுவை அடிப்படையாக வைத்து தான் வந்தது. அவருடைய நாளை வைத்து தான் இன்றைக்கு நம்முடைய நாளை நாம் கணக்கெடுக்கிறோம். அப்படியானால்
இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் மறக்க முடியாத அல்லது மறைக்க முடியாத ஒரு உண்மை, ஒரு சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அரசாங்கங்கள் வரும் பொழுது தங்களுடைய காரியத்தை முக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசுவை மறைக்கும்படியாய், இயேசுவை மறுதலிக்கும்படியாய் இன்றைக்கு அநேக முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், யார் என்ன முயற்சி எடுத்தாலும் சரித்திரத்தில் நடந்த ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே, கவனிங்க. சரித்திரத்தில் நடந்த ஒரு உண்மை, இயேசு கிறிஸ்து பரம் ஏறின பின்பு, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் தேவனை பற்றின காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாய் அறிவித்தார்கள். அப்படி அறிவிக்கிற காலங்களிலே அன்றைக்கு இருந்த யூதர்களின் மத்தியிலே பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் ரோம அரசாங்கங்களோடு கூட சேர்ந்து கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களை வாழ விடாதபடிக்கு அவர்களை மறுதலிக்கும்படியாய் தூண்டினார்கள். எத்தனையோ உபத்திரவங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் 300வது வருஷத்திலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்படுகிற ஒரு ரோம மன்னரின் மூலமாக கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்பட்டு, கிறிஸ்தவம் ஒரு உண்மையான நல்ல ஒரு வழிமுறை என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டு ரோம அரசாங்கமே கிறிஸ்தவ அரசாங்கமாய் மாறினது. அதோட கிறிஸ்தவம் வளர்ந்துருச்சு, இனிமேல் பிரச்சனையே இல்லை அப்படின்னு கிடையாது. என்ன ஆச்சு தெரியுங்களா? இந்த ரோம அரசாங்கத்திற்குள்ளே இருந்த இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் ஒரு நாள் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒன்றுமே இல்லை, இந்த ஆலயத்தில் என்னப்பா இல்லை ஒன்றுமே இல்லை, நாங்கள் எங்கே நின்று ஆண்டவரை பார்க்கறது கும்பிடுறது அப்படின்னு கேட்டால், அங்கே இருந்த பிதாக்கள் சொன்னாங்களாம், நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார், நாம் கண்களை மூடி நம்முடைய ஆவியோடு கூட அவரை நாம் ஆராதிக்க வேண்டுமே ஒழிய எந்த ஒரு பொருளையும் முன் வைத்து நாம் ஆராதிக்க கூடாது என்று சொன்ன உடனே கான்ஸ்டன்டைன் மன்னன் சொன்னாராம், நீங்களாம் ஆண்டவரையே பார்த்து வாழ்ந்துட்டவங்க, உங்களால் முடியும், ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு பொருளை முன்னால் வச்சாதான் எங்களால் வணங்க முடியும். ஆகையினாலே எனக்கு என் சொப்பனத்தில் இயேசு வரும்பொழுது ஒரு சிலுவையை நான் பார்த்தேன், ஆகையினாலே சிலுவையை வைங்க அப்படின்னு சொல்லி சபைக்குள்ளே முதலாய் சிலுவை வந்தது 300வது வருஷத்திற்கு பின்பாக தான் வந்தது. சிலுவை வந்தது. அடுத்தது பேதுரு தான் முதல் இந்த சபையை நாட்டினவர், ஸ்தாபித்தவர் என்ற ஒரு பெயர் வந்தது. ஆகையினால இயேசுக்கு செலவு வைக்க வேணான்ட்டீங்கப்பா, பேதுருக்கு ஒரு செலவு வைக்கலாம்ல. அது எப்படி ஆலயத்துக்குள்ள பேதுரு இயேசுவையே வைக்கக்கூடாதுன்னா, நீ ஆலயத்துக்குள்ளெல்லாம் வைக்க வேண்டாம், ஆலயத்துக்குள்ள நுழையும் போது அந்த வழியில் வைக்கலாம்ல. இவர் தான் பேதுருன்னு தெரியும்ல, இவர் தான் யோவான்னு சொல்லுவாங்களே, இவர் தான் வந்து அந்திரேயான்னு சொல்லுவாங்களே. ஆகையினாலே அப்படி ஒரு வழிமுறையை அவர் கொண்டு வந்ததினாலே சிலைகள் எல்லாம் சபைக்குள்ளே வர ஆரம்பித்தது. சிலை உள்ளே வந்த உடனே சபையை நடத்தின பிதாக்கள் எல்லாம் சபையை விட்டு வெளியிலே போக ஆரம்பித்தார்கள். இவங்க வெளியில போக ஆரம்பித்த உடனே உள்ள போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆகையினாலே இந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுக்கு பின்பாக வந்த பெனிடிக்ட் என்று சொல்லப்பட்ட பண்ணாருன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வெளியில் போயாச்சு, ஆலயத்தில் ஜனம் இருக்குது, ஆனால் போதிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. ஆகையினால இவர்களுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இவர் என்ன பண்ணார், பெனிடிக்ட் என்ன பண்ணார்னா, எல்லா போதகமார்களையும் காட்டில் இருக்கிற, ஊரில் இருக்கிற, ஆலயத்தை வெளியில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாராம், உங்களுக்காக நான் ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி தருகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, அதில் இருங்க, ஊருக்கு வெளியிலே இருங்க, வாரம் வாரம் ஜனங்களுக்கு நல்ல வார்த்தைகளை போதிப்பதற்கு இங்கே வந்து சர்ச்சில் போதிச்சுட்டு நீங்கள் போயிருங்க, எங்களுக்கு எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை வேணும் அப்படின்றதுக்காக அவர் ஏற்படுத்தின ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையில் வந்த காலேஜில் யார் பிரதானமாக இருக்கிறார்களோ அந்த பிரதானமானவர்களை அப்பா என்று அழைக்கிற ஒரு வழக்கத்தை, பிரதானமாக இருக்கிற ஆசாரியன், நம்ம பைபிளை சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி அதற்கு பிரதானமாக இருக்கிற ஒருவருக்கு அப்பா என்ற ஒரு பெயர். அந்த அப்பாவை தான் மற்ற மொழிபெயர்ப்பில் பப்பா என்று சொல்லுகிறார்கள். அந்த பப்பா தான் பின் நாட்களிலே போப் என்று வந்தது. இப்போ இந்த போப் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேத்தலிசம் பின்பற்றும். இப்போ இந்த போப்பினுடைய வழிமுறை வரும் பொழுது ஒவ்வொருவரும் அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தார்கள். வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அந்த போப்பின் மூலமாய் கொடுக்கப்படுகிற வசனங்கள், வேதங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் சில மாற்றங்களை உண்டாக்கினார்கள். சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அங்கே இருக்கிற தேவனை உண்மையாய் வழிபடுகிற பின்பற்றுகிறவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, பைபிள்லாம் இப்படி எழுதப்படலையே, நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, நீங்களாம் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்த உடனே வேத புத்தகம் எந்த வீட்டிலும் இருக்கக்கூடாது என்று சொல்லி முதல் கிறிஸ்தவத்திற்குள்ளேயே சட்டமத்தை உண்டாக்கினது ரோமன் கேத்தலிசம். சரித்திரத்தை நான் சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு கதையை சொல்கிறேன், உங்களை கிறிஸ்தவர்களாய் மாற்றுவதற்கு. பெந்தேகோஸ்தே எவ்வளோ பெருசு தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லலை, பெந்தேகோஸ்தே என்ன பாடுபட்டு வந்திருக்குதுன்றதுக்காக சொல்கிறேன்.
யார் வீட்டிலும் வேத புத்தகம் இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் வந்தது. இதை யார் போதிக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்தது. அப்படி சட்டம் வந்தவுடனே உட்கார்ந்து இவர்கள் இந்த வேத புத்தகத்தினுடைய சில காரியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு எப்படி அதை போதிப்பது, இது இப்படி பேசுகிறதே அப்படி பேசுகிறதே என்று சொல்லி வேதத்தை மாற்றி ஒரு புதிய வேதத்தை எளிய நடையிலே கொண்டு வரலாம் என்ற ஒரு வார்த்தை, எளிய நடையிலே கொண்டு வரலாம் என்ற ஒரு வார்த்தையிலே விவிலியம் என்பதை உருவாக்கினார்கள். இந்த விவிலியம் என்ற ஒரு காரியம்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை மறைத்து விட்டது. கொஞ்ச நாள் ஆச்சு, மரியாள் ஒரு தூய கன்னிகை என்ற ஒரு இமாக்குலஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அப்படின்னா கன்னித்துவம் உள்ளவர், கடைசி வரை கன்னித்துவமாகவே வாழ்ந்தவர் என்கின்ற இமாக்குலஸ் என்கின்ற ஒரு பதத்தை ஒரு போப் கொண்டு வந்தாராம். அதற்கு பின்பு அவர்களுடைய சிலையை ஆலயத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கூடி ஒரு ஆலோசனை பண்ணும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. அந்த கேத்தலிசம் இரண்டாய் பிரிந்தது என்று சொன்னால், ஒன்று ரோமன் கேத்தலிக்னு பிரிஞ்சிச்சு, இன்னொன்று சிரியன் கேத்தலிக்னு பிரிஞ்சிச்சு. இப்போ இந்த கேத்தலிக் ரெண்டா பிரிஞ்சுது. இதுக்கு நடுவில் எங்கே பெந்தகோஸ்தே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ராஜ்யத்துக்கு ராஜ்யம் சண்டை வரும் பொழுது அங்கங்கே வீட்டில் பதுங்கி இருக்கிறவன் எப்படி தெரியுமா? ஆகையினால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பதுங்கி இருக்காங்க. சபை என்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பெந்தகோஸ்தே அனுபவத்தோடு ஆராதிக்கிறவர்கள் என்பதெல்லாம் பூமிக்குள்ளே அடியிலே அந்த நாட்களிலே அவர்கள் வேதத்தை வைத்திருக்க கூடாது என்கின்ற ஒரு சட்டம் வந்தபடியினாலே வேதத்தை வைத்திடக்கூடாதபடிக்கு அந்த பகுதிகளை தங்களுக்குள்ளே வைத்து சின்ன சின்ன குழுக்களாக அன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த ஜெபம் பெருக ஆரம்பிச்சுதான் இது ரெண்டா பிரிஞ்சுது. இது ரெண்டா பிரிஞ்சது. சில காலங்கள் ஆன உடனே ரோமன் கேத்தலிக்கில் ஒரு பெரிய சட்டம் போட்டாங்க, நீங்கள் யாருமே வேதத்தை வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி சட்டங்கள் வந்தது. அதை எதிர்த்து சில குருமார்கள், அவருடைய கேத்தலிக்கில் இருந்த குருமார்களே சிலர் போராட்டங்கள், கால்வின் என்று சொல்லப்படுகிறவர் எல்லாம் அந்த நாட்களிலே அதிகமாக இதற்காக போராடினார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு ஒன்று வருது. பாவ மன்னிப்பு அறிக்கையிடுவதோ, அறிக்கை என்பதோ, பாவ மன்னிப்பு சீட்டு என்பதோ இவைகளெல்லாம் வரும்பொழுது தான் மார்ட்டின் லூதர் எழும்ப ஆரம்பித்தார். இந்த மார்ட்டின் லூதர் எழும்புவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, சிரியன் கேத்தலிக் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியை தேசத்திலே சில கலவரங்கள் வருகிறது. இந்த கலவரத்தின் நிமித்தமாய் ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்படுகிறவர்கள் இந்த ரோமுக்குள்ளும் வருகிறார்கள். ரோமன் கத்தோலிக்கர்கள் என்னுடைய ஆளுகைக்குள்ளாய் இருக்கின்ற தேசத்திற்குள்ளே வருகிறார்கள். வரும்பொழுது பைபிளையும் கூட கொண்டு வந்துட்டாங்க. இந்த பைபிளுடைய ஒரு பிரதி தான் என்னன்னா மார்ட்டின் லூதருக்கு கிடைக்குது. இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பைபிளை படிக்கிறாரு, விவிலியத்தை படிக்கிறாரு, இதையும் படிக்கிறார் அதையும் படிக்கிறார், எல்லாம் மாறி மாறி எழுதியிருக்கு. சிலது எளிய நடைமுறை அப்படி தானே நம்ம நினைச்சோம். ஆனால் அடிப்படையே மாறுதே அப்படின்னு சொல்லி, விசுவாசத்தினாலே தான் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும், விசுவாசத்தினாலே தான் ஒருத்தர் வாழ முடியும் என்பது நம்முடைய வேத சத்தியம். ஆனால் நீங்கள் விசுவாசம் அல்லாமல் உங்கள் பாவங்களை மற்றவர்களிடத்தில் அறிக்கையிடுவதும், நீங்கள் பாவ மன்னிப்பு என்ற ஒரு சீட்டை பணம் கொடுத்து வாங்குவதனால் பரலோகம் போய்விடுவீர்கள் என்பதையும் மார்ட்டின் லூதர் கண்டித்து அதை எதிர்த்து நின்றார். அதனால் உண்டானது தான் கத்தோலிக்கர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது. அதிலிருந்து இந்த வேத புத்தகத்தை மார்ட்டின் லூதர் வைத்து இதற்கும் அதற்கும் என்னென்ன வேறுபாடு என்பதை வைத்துதான் அவர் போகிற சபைக்கு, அந்த சபையிலே இவைகளெல்லாம் போதிக்கப்படுகிறது தவறு என்பதை பிரத்யட்சப்படுத்தும்படியாய் வந்தது. நான் இதை எதற்காக உங்களுக்கு இவ்வளோ பெரிய கதையை சரித்திரத்தை சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேதத்தை கவனிங்க, நான் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், வேதத்தை எதிர்க்கிறவர்கள் எதிராளிகள் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை சாராதிருக்கிறவர்களை நோக்கி பார்த்து இவர்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதை பார்க்கிலும் நான் சொல்கிறேன், வேதத்திற்கு விரோதமாக எழும்பினவர்கள் கிறிஸ்தவத்தையே சார்ந்தவர்கள் தான் எழுப்பினார்களே ஒழிய, வேதத்தை அழிக்க வேண்டும், வீட்டிலே இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் கிறிஸ்தவர்களாகவே தான் இருந்தார்களே ஒழிய, மற்றவர்களை பார்க்கிலும் நமக்குள்ளே இருந்தவன் தான் நமக்கு எதிரியாக இருந்தான். அதான் இயேசு சரியாக சொன்னார், யாரோ ஒருத்தரை பார்த்து எதிரின்னு சொல்லாத, நம்மோடு இருக்கிறவன் தான் நமக்கு எதிரி. இயேசுவை யார் காட்டி கொடுத்ததுன்னு சொன்னால், எங்கிருந்தோ ஒருவன் பின்பற்றிட்டே வந்து இவர் தான் இயேசுன்னு சொல்லலை, கூடவே இருந்த யூதாஸ் காரியத். நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஆண்டவர் நம்மை சத்துருவினுடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் நாமே கர்த்தருக்கு சத்துருவாய் மாறுவோமானால் நம்முடைய வேதம் அவமதிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வேதத்தை இந்த உலகத்தில் காப்பாற்றுவதற்கு
ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொருவர் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பது உங்களுக்கு ஒருவேளை வேதத்தை வாசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் இருக்கலாம். மனசாட்சியை தொட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேதத்தை நீங்கள் டெய்லி வாசிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாஸ்டர், மறக்காமல் நான் வாசிப்பேன். கர்த்தர் என்னோடு கூட அதில் பேசுகிறாரு. வேதம் வாசிக்கிறத நான் தவறுதே இல்லைன்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தங்களுடைய வசதிகளை விட்டு விட்டு கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட விதம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கதறுவீங்க. நீங்கள் ரோமனுடைய அரசாங்கத்தில் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துனாங்க. அதில் நீரோன்ற மன்னர் ரொம்ப கொடுமையானவன். அந்த காலத்தில் எப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னா, வீடுகள் தோறும் போய் கிறிஸ்தவரில் கூட்டிட்டு வந்து, இந்த சிங்கம் இருக்குது பாருங்க, ஒரு ஸ்டேடியத்தில் 4 பேர் நிற்க வச்சுட்டு ஒரு 2 சிங்கம் பசியாக இருக்கிற சிங்கத்தை விட்டாங்க. அது பிச்சு பிடுங்கி சாப்பிட பாருங்க, அதை பார்த்து கைத்தட்டி சந்தோஷப்படுவாங்க. அப்படி உபத்திரவப்பட்டவர்களில் ஒருத்தருடைய சரித்திரம் எனக்கு சொல்லப்பட்டதுனால நான் சொல்கிறேன். ஒரு சகோதரி தன் வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள், நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். மறுதளிக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்டேடியத்துக்கு நடுவில் அவளை நிற்க வச்சுட்டு, ஸ்டேடியம் நடுவில் நிற்க வச்சுட்டு, வலது காலில் ஒரு கயிறை கட்டி, இடது காலில் ஒரு கயிறை கட்டி, அந்த கயிறை நேராக கொண்டு போய் ஒரு குதிரையினுடைய வாலில் கட்டினாங்களாம். இப்போ கேட்குறாங்க, ஏசு இல்லைன்னு சொல்லு, அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இல்லைன்னா இந்த குதிரை 2 வீரியத்தோடு பாஞ்சு ஓடும். என்ன சொல்கிற? அவர் 2 கரங்களையும் உயர்த்தி சொன்னாலாம், ஏசு தான் தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. சொன்ன ஸ்பாட்டில் 2 குதிரை 2 சைடில் போய் இழுக்குது, பறக்குது. என்னாச்சு தெரியுங்களா? இந்த 2 கால் நிற்கிது பாருங்க, கிழிஞ்சு கால் கிழிஞ்சு வயிற்றில் இருக்கிற குழந்தை பொத்துன்னு கீழே விழுந்து தான். அவங்க இயேசுவுக்காக நின்னதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், கார் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் நல்ல நிம்மதியாக சோறு செய்து நம்ம சாப்பிட்றோம்ல, சாம்பார், கறி, மீன் எல்லாம் வாங்கி வச்சு, இதெல்லாம் வசதியாக ரம்மியமாக சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கி ஒரு ஸ்திரீ வைத்த பொழுது தப்பிலையை கீழே கொடுத்ததுனால தான். இந்த வேதனைகள் எல்லாத்தையும் காட்டிலும் பெரிய பெரிய வேதனைகளை சுமந்து தான் இந்த வேதத்தை காப்பாற்றி இன்றைக்கு ஆலயத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் வேதம் வாசித்தான்னு கேட்டால் வாசிக்காமல் உட்காந்துருக்கீங்க. அவங்களுடைய ரத்த பலிக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். பரலோகத்துக்கு போனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பரலோகத்துக்கு போகிறீங்களான்னு பாருங்கள், அப்புறமா பதில் சொல்லிக்கலாம். பைபிளை படிக்காமல் எங்கேருந்து பரலோகத்துக்கு போய் சேர்றது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த வேதாகமம் பல ராஜாக்களை பார்த்தது, பல ராஜ்யங்களை பார்த்தது, பல எதிரிகளை பார்த்தது, பல துரோகிகளையும் பார்த்தது. பலரை இந்த 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 புத்தகத்தை காட்டி கொடுத்த அநேக துரோகிகளை கூட நேரடியாய் சந்தித்தது தான் இந்த வேதம். நான் சொல்லுகிறேன், இந்த வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்களே ஒழிய, இன்றைக்கு வரையிலும் கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி. தேவன் என்னென்றைக்கும் மாறாதவர், என்னென்றைக்கும் அவர் அழியாதவர், ஒருவரும் அவர் அழிக்கப்படக்கூடியவர் அல்ல. இந்த காலை நேரத்தில் தயவாய் சொல்லுகிறேன், வேதத்தை எடுத்து வாசிங்க. இதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு உறுப்புலையும் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் யார் வச்சுட்டு போனால் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த கொடுத்த ஜீவனை இதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது அதற்குரிய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொல்லுகிறேன், ஒரு சாதாரணமான ஒரு ஒரு உலகத்தில் சொல்லப்படுகின்ற சில அவதாரங்கள் வந்துவிட்டு போன அவதாரங்களினுடைய வழிமுறை அல்ல. அவர் சரித்திரத்தை உடையவர், சரித்திரத்தை உடையவர். நான் சொல்லுகிறேன், என் பேர் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா பேர் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியும். தாத்தாவுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்க தோணும். தாத்தாவினுடைய தாத்தா பேர் என்னன்னு கேட்டால் தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமுறை வருஷங்கள், அவர் எந்த வழிமுறையில் வந்தார் என்பதை ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை இன்றைக்கும் நமக்கு சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு சரித்திர புருஷன் என்று சொல்லப்படுகிறதே ஒழிய, சரித்திர நாயகன் என்று சொல்லப்படுகிறதே ஒழிய, சரித்திரத்திலே வந்து விட்டு போன ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு முறை ஒருவர் கூட்டத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தாராம். அப்போ நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்தவர்கள் ஒரு 30-40 பேர் நின்றுருந்தாங்களாம். இந்த 40 பேர் நின்றுருக்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் நிறைய விரும்புகிறீர்களா என்று கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாங்களாம், எல்லாருமே நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னாங்களாம். அதில் 40வது ஒரு ஆள் நின்னாராம். அவர் சொன்னாராம் கையை உயர்த்தி, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ஆனால் இயேசு தான் தேவன் அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றாராம். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், ஆனால் இயேசு தான் தேவன் என்பதை நான் எப்படி நம்புறது, ஆகையினால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு உண்மையாகவே தேவனாக இருப்பாரே, ஆனால் அவர் என்னிடத்துல வந்து பேசணும். எப்படி பேசணும்னா, எனக்கு பழக்கமான எபிரேய மொழியில என்கிட்ட வந்து பேசணும். அவர் அப்படி பேசுனா நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு தான் தேவன் என்பதை அப்படின்னு சொன்னாராம். இந்த ப்ரீச்சருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, வி வில் ப்ரே, நம்ம ஜோம் பண்ணுவோம். அப்படி ஜோம் பண்ண 40 பேரில் ஒவ்வொரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே போகிறார்களாம். அப்படி பெற்றுக்கொண்டு போகும் பொழுது இந்த 40வதுல நின்ற ஆளு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் துள்ளி குதிச்சு அவர் சத்தமிட்டு கதறாராம். இவர் துள்ளி குதிச்சு சத்தமிட்டு கதறாருன்னு பக்கத்தில் போய் அவர்கிட்ட கேட்டாராம், வாட் ஹேப்பன், என்ன ஆச்சு, என்ன காரியம் நடக்குது, என்ன உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்குறாராம். அப்போ அவர் சொன்னாராம், எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, அதில் என் பக்கத்தில் இருக்கிற 39வது ஆள் இவங்க அந்நிய பாஷை பேசுறது எபிரேய பாஷையில் பேசுகிறாங்க, எபிரேய வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்க. இவங்க எபிரேய வார்த்தையில் என்ன சொல்ல வராங்கன்றதை நான் கேட்கும் பொழுது எபிரேய வார்த்தையில் சொல்லுகிறார், நீ ஆராதிக்கும்படியாய் அழைத்த தேவன் நான் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னாங்களா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒரு முறை நம்முடைய பட்டணத்தை சார்ந்த, தமிழ்நாட்டை சார்ந்த பெரியார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பெரியாரோடு கூட அநேகர் இருந்தார்களாம், அவருக்கு உதவி செய்கிறார். அதில் ஒருவருடைய பெயர் தீப்பொறி ஸ்டாலின் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இருந்தாராம். தீப்பொறி ஸ்டாலின். இந்த தீப்பொறி ஸ்டாலின் வந்து எல்லா இடங்களிலும் போய் எழுதுவாராம். என்ன எழுதுவார்னு சொன்னால், NO நோ காட் அப்படின்னு எழுதுவாராம். தேவன் இல்லை, தேவன் என்று கடவுள் என்று சொல்லப்படுகிற ஒருவர் இல்லை என்று எல்லா இடங்களிலும் போய் எழுதுவாராம். அப்படி எழுதும் பொழுது ஒரு நாள் ராத்திரி அவர் NO அப்படின்னு எழுதும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு விரல் வந்து எழுதிச்சான். என்னென்னா, அந்த NOக்கு முன்னால் கேன்னு போட்டு ஓக்கு பக்கத்தில் டபிள்யூன்னு போட்டு தான் KNOW அப்படின்னு வந்து தான். KNOWனா நோ காட், தெரிந்து கொள் ஆண்டவரை அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படியே நின்னாரு. அப்போ ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவனை தேடுன்னு சொல்லப்படுது, தெரிந்து கொள்னு சொல்லப்படுது. அப்படி தேடும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் காட்சி கொடுத்தாராம், நான் தான் தேவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் யார் என்றால், எங்கேயோ தூரத்தில் இருந்து நான் தான் தேவன், என்னை வந்து பார் என்று சொல்வதற்கு எங்கேயோ போய் பார்க்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தரிசனம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? Do you know what is mean by vision? தரிசனம் என்றால், தரிசனம் என்பது நாம் போய் பார்ப்பதல்ல, நாம் போய் பார்ப்பதற்கு பெயர் காட்சி. தரிசனம் என்பது அவர் நம்மிடத்திலே வந்து நமக்கு தோன்றுவது பேர் தான் தரிசனம். தரிசனத்துடைய உண்மையான மீனிங் நீங்க தேடி போய் பார்க்கறதில்ல, அவர் உங்களை தேடி வருது தான் தரிசனம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் தேடி செல்லுகிற வழிமுறைகள் உண்டு, ஆனால் தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்த ஒரே ஒருவர் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் he is not a fairy tale story. ஏதோ ஒரு சிண்ட்ரெல்லா கதையை சொல்லுகிற அல்லது துணை பாடமாய் படிக்கின்ற ஏதோ ஒரு மாயாஜால கதைகளை சொல்லுகிற ஒரு கதையிலே ஏற்படுத்தப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் வாழ்ந்த இடம் இருக்கிறது, அவர் இருந்த வீடு இருக்கிறது, பிரசங்கம் பண்ண இடம் இருக்கிறது, அற்புதம் செய்த இடங்கள் இருக்கிறது, மரித்த இடம் இருக்கிறது. அதே ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நம்முடைய அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் ரிசரக்ஷன் டே என்று சொல்லி உயிர் தெழுதலின் ஞாயிறு என்று உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தத்தக்கதாய் நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் மாத்திரமல்ல, எல்லாவற்றை பார்க்கிலும், இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரே ஒரு தேவன் தான் உயிர் தெழுந்தவர், அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், if you will try Jesus,
நீங்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்று முயற்சி செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவரை அறியும்படிக்கு அவரை நோக்கி ஓடின ஒருவரும் வெறுமையாய் திரும்பி வந்ததில்லை. அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரை குறித்து மற்றவர்களுக்கும் பிரசங்கிக்கத்தக்கதாய் தேவன் அவர்களோடு கூட இருந்து கிரியை செய்தாராம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் தேவனை அறிந்தவர்களாய் இருந்தாலும் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறையிலும் அறிய வேண்டிய முறையிலும் சரியாய் அறிந்திருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை போல் மாறி இருக்கும். ஆனால் அறிகின்ற காரியங்கள் என்று சொல்வது எதிலோ ஒன்று, ஏதோ கொஞ்சம் 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 தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குதே ஒழிய, ஏசுனா தெரியும், தெரியும், இது தெரியுமா தெரியும், அது தெரியுமா தெரியும், எல்லாம் தெரியும், தெரியும் தெரியும் தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியுமா தெரியும், பேசு அப்படின்னா பேச தெரியாது, பேசுனீங்கன்னா எனக்கு புரியும். இதே மாதிரி தான் இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில். இயேசுவை தெரியுமா தெரியும் தெரியும் தெரியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை சரியாக அறியாததுனால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றது நமக்கும் தெரியல. இந்த உலகத்திற்கும் இயேசுவை உண்மையான தேவன் என்பது நிரூபணப்படுத்துகிற ஒரு சாயம் நமக்குள்ளே இல்லாமல் ஏதோ வாழ்ந்துட்டே போகிறோம். என்னைக்காவது இயேசு வருவார், நம்ம மறிக்க போகிறோம், மறித்த உடனே உங்களுக்கு இன்பராம் ஈட்டிலே மோட்ச கரையிலே நாம் சந்திப்போம் என்று சொல்லி உங்களுக்கு பாட்டு பாடி அடக்கம் பண்ண வேண்டியதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீ பரலோகம் போனீங்களா என்னது? பாதி பேர் வசனமே படிக்கலையும், படிக்காமல் எங்கேருந்தே பரலோகத்துக்கு போக போகிறது. தோ இன்னைக்கு காரியம் முடிட்டமே, நாளை காலையில் வந்து பாட்டு பாடுவோம். இவர் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் நேற்றைய தினத்தில் கூட காலையிலே வந்து தூங்காமல் ஆராதித்த ஒரு மனுஷன் அப்படின்னு நான் சாட்சி சொல்வேன். என்னமா ஆராதனை பண்ணாரு, என்னமா நல்லா தான் பேச வந்து பேசித்தானே போனாரு, என்ன ஆச்சு? எல்லா சாட்சியெல்லாம் நல்லா இருக்கும். கடைசியில் இந்த மனுஷன் பரலோகத்துக்கு சென்றது போல கர்த்தர் ஒரு நாள் நமக்கும் பரலோகத்தை வைத்திருக்கிறார். அங்கே இருக்கிற தேவதூதன் நம்மளுக்கு என்னதான் பார்த்து சிரிப்பான். கவனிங்க, ட்ரை டு நோ ஜீசஸ். இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நான் உங்களுக்கு வேகமாய் சில காரியங்களை இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பற்றின அவருடைய சரித்திரம் என்று சொல்கிறபடியினாலே அவர் மனுஷனாய் வாடும் பொழுது இருந்த சில சூழ்நிலைகள் நம்ம வேதத்தில் வாசிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு முதலாவது ஒரு குறிப்பை கொஞ்சம் விவரமாய் நாம் கவனித்து நாம் முடிக்கலாமே. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏரோதுவினுடைய நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் வேகமாக அதை வாசிச்சிட்டேன். இயேசு பிறந்த பொழுது ஒரு அடையாளம் ஒன்று உலகத்திலே தோன்றினதாம். என்ன அடையாளம்னா, கிழக்கிலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சரி, நான் அதை இப்படி சொல்கிறேனே, இயேசு பிறந்திருக்கிறார் என்பதற்கு உலகத்திலே ஒரு அடையாளம் ஒன்று தோன்றினது. நீங்கள் கவனிங்க, நான் இந்த நட்சத்திரன்ற ஒரு வார்த்தையை ஒரு அடையாளம் என்ற வார்த்தையில் சொல்லுங்கள். இயேசு பிறந்த பொழுது ஒரு அடையாளம் இந்த உலகத்திலே வந்தது. என்ன அடையாளம்னா, இவர்தான் யூதர்களை, இவர்தான் உலகத்தை ரட்சிக்கின்ற ஒரு இரட்சகர் என்பதை, ராஜா என்பதை அறிந்து ஞானிகள் சாஸ்திரிகள் அவர்கள் கிழக்கிலிருந்து இயேசுவை காணும்படியாய் வந்தார்களாம். கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் வந்தாங்க? டக்குன்னு சொல்லுங்க, எத்தனை பேர் வந்தாங்க? அப்படி கேட்ட உடனே நீங்கள் என்ன சொன்னால் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? 3 பேர், 3 பொக்கிஷங்களை கொடுத்தார்கள். தே கேவ் கிஃப்ட்ஸ், 3 கிஃப்ட்ஸ். சரிங்களா? தங்கள் பொக்கிஷங்களை திறந்து கொடுத்தார்கள், 3 விதமான பொக்கிஷங்கள். ஆனால் வந்தவர்கள் ஒரு திரள் கூட்டமான ஞானிகள். நல்லா கவனிங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பிறப்பு ஆவிக்குரிய உலகத்திலே, ஆவிக்குரிய வட்டாரத்திலே தேவன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை நிறைவேற்ற போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த உலகத்தில் வரணும். இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை கொண்டு தேவன் நிறைவேற்ற போகிறார் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய அறிதல் கிறிஸ்தவ சமுதாயத்திலே வேண்டாம், சபைக்குள்ளே அதுவும் வேண்டாம், குடும்பத்திற்குள்ளே நிச்சயமாக இருக்க வேண்டும்.
குடும்பத்துக்குள்ள நீங்க ஒரு அடையாளமா மாறணும். பொறுமைனா எங்க அப்பாவை பார்த்து கத்துக்கணும். எங்க அம்மா எப்படி குடும்பப்படுத்துவாங்கன்றது எனக்கு தெரியும். எங்க அம்மா எப்படி பேசுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா எங்க அப்பா அந்த பொறுமையோடு கூட இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சில குடும்பங்களிலே என் பொறுமை சகிப்புனா எங்க அம்மா பார்த்து தான் கத்துக்கணும். ஏன்னா எங்க அப்பா எப்படி இருப்பார்னு எங்களுக்கு தெரியும். சிடு சிடுன்னு இருப்பாரு, எப்போ பார்த்தாலும் கோவப்படுவார், ஏதாகிலும் ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே இருப்பார். என்றைக்குமே எங்கள் வீட்டில் ஒரு சண்டை வரும். ஆனால் அவற்றின் எல்லாவற்றின் மத்தியிலும் எங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, எது செய்தாலும் அமைதியாக செய்வாங்க, எப்படி இருந்தாலும் அமைதியாக. நான் சொல்கிறேன், குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்களானால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிறந்திருக்கிறது வேஸ்ட்டு. அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்கு இயேசுவை தெரியும், ஆனால் இயேசுவை பற்றி இன்னும் ஒழுங்காக தெரியாதுன்னு அர்த்தம். நான் கேட்கிறேன், கோபப்படுவது இயேசுவினுடைய சுபாவமா? கோப சுபாவம் இயேசுனுடையது அல்ல. அப்படின்னா உங்களுக்கு கோபம் சொல்லுங்கள். அந்த கோபத்தை உங்களையும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் புருஷனும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்கறது மாத்திரல, ஊராருக்கெல்லாம் தெரியும். ஊராருக்கெல்லாம் தெரிஞ்சு நான் கிறிஸ்தவன் சொல்கிறதுல என்ன உரிமை இருக்குது? அதில் நீங்கள் யோசித்து பாருங்கள். எது இயேசுவின் இடத்துல இல்லையோ அது என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அப்படின்னா உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் சர்ச்சுக்கு வரல தெரியுங்களா? ஏன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நானும் ஆண்டவரை தேடி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னா, காரணம் ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்துவுக்கு இல்லாத ஒரு காரியம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்லுகிறேன், இல்லாத புதுசான காரியத்தை நம்ம வச்சுக்க வேண்டாம். அவரிடத்துல இருக்கிற ஒரு காரியம் நம்மிடத்தில் இருந்தாலே நம்முடைய குடும்பத்தை நாம் ஆதாயப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்கள் கோபப்பட்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் புறஜாதார் மத்தியில் சாட்சி இல்லாமல் போயிடும். அவங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறீர்கள் என்பதை அவர்கள் கவனிக்கும் பொழுது, எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்கள் என்பதை கவனிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அதுதான் அவர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் எந்த ஒரு ஆவியோடு கூட இருக்கிறீர்கள், உங்கள் மனதிலே இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்க்கும் பொழுது என்ன அடையாளம், இயேசுவை பற்றின எந்த அடையாளம் வருகிறது? விடுங்க சின்ன பிள்ளை, நான் சொல்கிறேன், இயேசுவை அறிந்து வளர்ந்துருக்கிறோமே, நாம் அறிந்து வளர்ந்துருக்கிறோன்னு சொன்னால் வெளியிலே மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது எந்த நிலையில் இருக்கணும்னு ஒரு நிலை இருக்குது தெரியுங்களா? உங்களுடைய நடக்கை முன்மாதிரியாக இருக்கணும், உங்களுடைய பேச்சு முன்மாதிரியாக இருக்கணும், உங்கள் செயல்பாடுகள் முன்மாதிரியாக இருக்கணும். உங்களை வைத்து யாருமே குறை சொல்லக்கூடாது. நான் அதை இப்படி சொல்லிட்டேங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களால் ஒருத்தர் சபைக்கு வரணுமே ஒழிய உங்களால் ஒருத்தர் சபையை விட்டு நிற்கக்கூடாது. நீங்கள் என்ன மாதிரியை பின்பற்றுறீங்க? உங்களால் ஒருவர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியான சில காரியங்களை அவர்களோடு பேச வேண்டுமே ஒழிய, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கதையெல்லாம் ஊரில் போய் பேசிட்டு நீங்கள் ஆண்டவர்னு வந்து பேசுகிறதுல நான் சொல்லுகிறேன், ஓ, இந்த சபைக்கு போகிறவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்களோ, இந்த சபைக்கு போகிறவர்கள் தாங்கள் செய்கிறது தவறு என்று தெரியாதோ, அப்படின்னா இவங்க என்ன போதிக்கிறாங்கன்றதுனால இயேசுவின் மாதிரியை பின்பற்றவே முடியாது. அப்படியானால் இயேசு பிறக்கும் பொழுது ஒரு அடையாளம் தோன்றினதாம். அந்த அடையாளத்தை தேடித்தான் இயேசுவின் இடத்துல வந்தார்கள். நான் சொல்லுகிறேன், அந்த அடையாளம் ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது, நானாக இருக்கக்கூடாது? நாம் ஏன் கிறிஸ்துவினுடைய அடையாளங்களாய் மாறக்கூடாது? ஏன் நம்மை பார்க்கிறவர்கள் இந்த தேவனை நான் பின்பற்ற வேண்டும் என்று நம்மை பற்றின ஒரு சாட்சி இயேசுவை ஏன் வெளிப்படுத்தக்கூடாது? காரணம் என்ன தெரியுங்களா? நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன செய்யணும், நம்மளையே பார்த்துட்டு இருக்கோமே ஒழிய நமக்குள்ள இருக்கிற இயேசு என்ன விரும்புகிறார்ன்றதை கவனிக்கிறதே கிடையாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த முதல் குறிப்போடு நேரம் முடிஞ்சிருச்சு. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாய் மாறணுங்க. கிறிஸ்துவினுடைய அடையாளம் இருக்கணும். பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் சொல்லுங்க சரீரத்திலே தரித்திருக்கிறேன். கர்த்தர் ஒரு நாள் பதில் செய்வார், கர்த்தர் ஒரு நாள் கிரியை செய்வார். வீட்டில் புருஷன்மாரிடத்தில் அடி வாங்கி உத வாங்கி எத்தனையோ காரியங்களை ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறான். நான் சொல்கிறேன், உங்கள் வாயை மூடிக்கங்க, தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போடுங்க, கர்த்தர் மாத்திராரா இல்லையான்னு பாருங்க.
அவர்கிட்ட அடி வாங்கிட்டா ஊரெல்லாம் போய் சொல்லுங்க. இந்த அம்மா ஒழுங்கா வீட்டில் இல்லைன்னா நீங்கள் போய் ஊரெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் இந்த பக்கம் சொல்லுங்க, அவர் அந்த பக்கம் சொல்லுவார். ஆண்டவர் ஓடு வளர்ந்துருவார். போங்க கோயில்பட்டியில். இன்றைக்கி நம்முடைய காரியங்களில் சொல்லுகிறேன், கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்யாமல் வேறு யாருமே உதவி செய்ய முடியாது. நீங்கள் எங்கே வேணாலும் நின்று, எவ்வளோ வேணாலும் நீங்கள் தலைகளை நின்று பாருங்கள். நீங்கள் என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுத்து பாருங்கள். ஆனால் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு வருஷம் வருஷம் அழுதவ 5 பிள்ளைய பெற்றுட்டு போனாலாம். வருஷம் வருஷம் அழுதவ என்ன என்ன கேட்டிருப்பா? நீங்கள் யோசித்து பாருங்கள், என்ன கேட்டிருப்பா? ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை கொடுத்தா போதும். இப்போ அந்த பிள்ளைய கூட நான் என்ன சொல்கிறேன்னா, உமக்கே திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம். ஆனால் என்னை மலடின்னு சொல்கிறாங்க, பிள்ளை பெற்றெடுக்க முடியாதவன்னு சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை பெற்றெடுக்க முடியாதது நீ ஏன் ஒரு பொம்பளையான்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் நான் இருக்கேன். எனக்கு பிள்ளை பெறணுன்ற ஆசை இல்லை, எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுங்க, அதை திருப்பி உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இந்த நிந்தையிலிருந்து என்னை நீக்கோன்னு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை இல்லைங்க, ஒன்று நீ எனக்கு கொடு, 4 நான் உனக்கு கொடுக்குறேன்னு ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் கிடைக்காத ஒரு பதில் என்பது உலகத்தில் கிடைக்காது. அப்படியே கஷ்டப்பட்டு உலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அதனோடு சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் வரணுமே ஒழிய, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் தருவார். எப்படி தருவார்னா வேதனையே இல்லாமல் தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா எழுமி நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன மாதிரி இரு போதும், வேறு எதுவும் வேண்டாம். நீ என்ன மாதிரி இரு, என்ன மாதிரி இரு. உனக்கு எந்த காரியம் வேதனையாக இருக்குதோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீ அமைதியாக என் முகத்தையே பார்த்துட்டு, அமைதியாக என்னையே நோக்கி பார்த்துட்டு, நான் உனக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன், நான் உனக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன், நான் உனக்கு இறங்குகிறவராக இருக்கிறேன், நான் உனக்கு இறங்குகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உனக்கு இறங்குகிற கர்த்தர். ஓ, நான் உனக்கு இரக்கம் செய்கிறவன். நீ இயேசு என்கின்ற நாமத்தை அறிக்கையிடுவது பெரிய விஷயம் அல்ல. அந்த இயேசு என்ற ஒரு நாமத்தை நீ அறிய வேண்டும். அந்த இயேசு நாமத்தை நீ பிடித்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு நாமத்தை நீ தரித்து கொள்ள வேண்டும். நீ இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பிறக்கும் பொழுது ஒரு அடையாளம் வந்ததாமே, அந்த அடையாளமாக என்னை நீர் மாற்றும், அந்த அடையாளமாக என்னை நீர் மாற்றும். வியாதியில் புருஷன் மனைவி சண்டையில் இருப்பார்கள், அவருக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த இடத்துல போங்க, அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, சரியாயிரும். வியாதியின் படுக்கையில் ஒரே ஒரு மாதம் தான், செத்து போயிடுவீங்கன்னு டைம் கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் அந்த சிஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் அந்த சபைக்கு போங்க, உங்களுடைய வியாதியெல்லாம் கர்த்தர் சுகமாக்கிடுவார். நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலும் அந்த இயேசு என்கின்ற நாமம் நம்மிலே தரிக்கப்பட வேண்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய நாமம், உம்முடைய நாமத்தின் அடையாளமாய் நீர் எங்களை மாற்றுவீரா. ஒவ்வொருவரையும் மாற்றியும், சபையார் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் பேசினது எங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக உன்னதமான ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நீர் கிருபை செய்யும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், நாங்களுமை போல மாற எங்களுக்கு அருள் செய்யும். தேவ இரக்கத்திற்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.